பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோன்னா பேலன்ஸ் 400 ரூபா தரணும். அதை தர முடியாமல் ஓரமாக நின்று வெயிட் பண்ணி 2 ஹவர். அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி போகணும்? நந்தே போகணுமா? ஆனால் 2000 ரூபா தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. 2000 ரூபா எடுத்துகிட்டு நாங்கள் பிஸ்னஸ் இப்போல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதுக்கப்புறம் 10 நாள் எடுத்து தான் வந்து 10,000 ரூபா எடுக்கணுமா? போட்டால் 500 ரூபா போடுங்க, இல்லைனாக்கா 1000 ரூபா போட்டுன்றாங்க. 2 வீலருக்கு வந்து 1000 ரூபா கெப்பாசிட்டி டேங்கே கிடையாது. இப்போ நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. லோ கிளாஸும் பாதிக்கப்படல, ஹை கிளாஸும் பாதிக்கப்படல. அவன் என்னது எல்லாம் பணமும் மாற்றிருப்பானுங்க. இவங்களோட பிஸ்னஸ் இப்போ அமோகமாக போயிட்டு இருக்கு. இதனால் பாதிக்கப்படுறவங்க அதை நம்ம மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் என்னமோ சொல்லிட்டு பேப்பரில் போட்டிருக்காங்க, பெட்ரோல் பேங்க் வாங்கிக்கலாம், மெடிக்கலில் போகலாம், ஹோட்டலில் போகலான்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் பங்கில் 1000 ரூபா 500 ரூபாய்க்கெல்லாம் சேஞ்சு கொடுக்குறது இல்லைங்க. 100 ரூபா 50 ரூபா இருந்தால் உள்ளே வாங்க, எல்லாம் வராதிங்கன்றாங்க. வெளியே கேட்டை போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்படி இருந்தால் எப்படி ஏழை நடுத்தர மக்கள்லாம் எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஒரு டைம் இல்லையா? அதுக்கு ஒரு டைம் கொடுத்தா அதை பண்ணணும். அது பட்டா எப்படின்னா எப்படி 50 ரூபா 100 ரூபா இருந்தால் உள்ளே வாங்க, எல்லாம் வராதிங்கன்றாங்க பெட்ரோல் பங்கில். 500 1000 ருபீஸ் நோட்லாம் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க எங்கேயும். பெட்ரோல் பங்கு உள்ளே வரும்போதே வெளியில் வந்து ஒரு மேடம் சொல்கிறாங்க 500 1000 ருபீஸ் இருந்தால் உள்ளே வராதிங்க, ஒன்லி 150 தான் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் இதே ப்ராப்ளமாக இருக்குது. டோட்டலாக ஹோட்டல்ஸில் இதே ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து நான் சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு ஒரு 200 ருபீஸ் வாங்கிட்டு வந்து இப்போ நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். பெட்ரோல் பிரச்சனை தான். கொண்டு போய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு போட மாட்டேங்கிறாங்க. சில பெட்ரோல் பேங்கில் 500 ரூபாய்க்கு போட்டுங்கிறாங்க. எனக்கு 150 ரூபாய்க்கு தான் போட முடியும். அதனால் இப்போ எல்லாம் அலைச்சல் பொழப்பாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் என்னமோ சொல்லிட்டு பேப்பரில் போட்டிருக்காங்க, பெட்ரோல் பேங்க் வாங்கிக்கலாம், மெடிக்கலில் போகலாம், ஹோட்டலில் போகலான்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டம்தான். நோட்டை மாற்ற முடியல. இந்த பாருங்க 500 தாள் இதை வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க 500 தாள் வச்சுருக்கிறேன். இதை கொடுத்தா சில்லறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெட்ரோலும் போட முடியல எங்களால். உடனே எடுக்க முடியல. அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான். நாங்களாம் வேலை செய்கிறவங்க தானுங்களா, வீட்டு வேலை செய்கிறவங்க. எங்களுக்கு தான் இதுதான் பழப்பம் எங்களுக்கு. அப்படிங்கும்போது நாங்கள் இப்போ போட்ட உடனே எடுக்க முடியாது. ஒரு 2-3 நாள் ஆகுங்க. 2 நாள் ஆகும்போது 2 நாளே பிரச்சனையாக இருக்குது. பைசாவுக்கு இன்னும் பிரச்சனையாக தானங்க இருக்கா? ஆமாம், 2 நாளாக ரொம்ப சிரமப்படுறோமே. எதுக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எதுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோங்களே. இப்போ வந்து 500 நோட்டு வந்து நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து 2000 ருபீஸ் நோட்டு மட்டும் வந்திருக்கு. 2000 இது பாருங்கள், புது நோட்டு இது. 2000 புது நோட்டு இது. இப்போதைக்கு 2000 மட்டும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து 100 ருபீஸ் சேஞ்சு கொடுக்குறாங்க நிறையா. இப்போ பெட்ரோல் பங்க்கில் போய் 1000 ரூபாய் கொடுத்து இப்போ பெட்ரோல் போட போனோம்னா நமக்கு வந்து 500 ரூபாய் வந்து மிச்சம் தான் தராங்க. சில்லறை கேட்டால் சில்லறை ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து 500 ரூபாய்க்கு போட்டால் போடுங்க, இல்லாட்டினா 1000 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிரமமாக இருக்குது மக்களுக்கு. ஒவ்வொரு பங்குக்கும் போனாக்கா நம்முடைய 2 வீலருக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கொடுக்க மாட்டேன்றாங்க. போட்டால் 500 ரூபாய்க்கு போடுங்க, இல்லைனாக்கா 1000 ரூபா போட்டுன்றாங்க. 2 வீலருக்கு வந்து 1000 ரூபா கெப்பாசிட்டி டேங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது 1000 ரூபா போட்டுன்னு டிமாண்ட் பண்ணும் போதோ ஆக்சுவலாக வந்து கன்சூமருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பெட்ரோல் பங்க் ஏறினாலும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இந்த பெட்ரோலை குடிக்க முடியுமா? இருக்கிற காசே 500 ரூபா தான். அதில் எப்படி சொல்கிறது? அந்த 500 ரூபா வச்சு ஒரு வாரம் ஓட்டலான்னு எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை விட்டு பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோன்னா பேலன்ஸ் 400 ரூபா தரணும். அதை தர முடியாமல் ஓரமாக நின்று வெயிட் பண்ணி 2 ஹவர். அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி போகணும்? நந்தே போகணுமா? இல்லை, நீங்களே சொல்லுங்களேன். வேலைக்கு போகிறவங்களாம் நடந்து போகணுமா என்ன? இப்போ ஒருத்தங்கிட்ட 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னால் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பேலன்ஸ் 300 ரூபா கொடுக்காம ஒரு ஹவராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்படியே போச்சுன்னா எங்கள் நிலமை என்ன தான் போகிறது? இது ஒரு ரூலாக? இது 500 ரூபா 1000 ரூபா வச்சுருக்காங்க. எங்கே போவாங்க? பிச்சை தான் எடுக்கணும். ரோட்டில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். 10 ரூபா. இந்த பிச்சைக்காரன் கூட பெரிய, இப்போ எல்லாருக்கும் பெரியவனா தெரியும். அவன்லாம் கொடுக்குறான் சேஞ்சு 10 ரூபா பிச்சைக்காரன்லாம். அப்போ பெரிய பெரிய பணக்காரன்லாம் என்ன பண்ணுவான்? இதை கவர்மெண்ட்லாம் கேட்கவே மாட்டாங்களா என்ன? இந்த மாதிரி போனால் நாங்களாம் ரோட்டில் தான் நிற்கணும். இந்த 500 1000லாம் மாற்றலாம் பெரிய விஷயம். கள்ள நோட்டு அடிக்கிறோன்னா கள்ள நோட்டை கிட்ட கேளுங்க. ஏன் எங்ககிட்ட வராங்க? நார்மலாக இருக்கிற ஆளுங்கிட்ட ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க? இது ஆனால் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கலாம் சார். இது வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்கில் வந்து 500 ரூபாய்க்கு ஃபுல்லாக போட்டால் தான் வந்து டேங்க் ஃபில் பண்ணுறாங்கிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் இப்போ அமோகமாக போயிட்டு இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறவங்க அதை நம்ம மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ 500 ரூபா ஃபில் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து பெட்ரோல் போடுவோங்கிறாங்க. இதனால் என்ன இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் இதை வந்து முழுசாக பார்க்கணும், என்னன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. காலையில் வந்தேன். இது எனக்கு இப்போ தெரிஞ்சவக்கும் இது நல்ல ஸ்கீமாக தான் தோணுது.
பாமர மக்களுக்கு அப்படி இல்லை. பாமர மக்கள் கொஞ்சம் தான் பணம் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க வச்சுருக்க பணம் தான் பதுக்கலானது வெளியே வரும். நான் உண்மையிலே ஒரு நாடக நடிகர், சாதாரண நாடக நடிகர் தான். தினமாக நடித்தா பணம் வரும் கொள்ளும். இதை என்கிட்ட இருக்கிறவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு எங்களுக்கு ஒன்றும் இது ஒன்றும் கஷ்டம்னு உண்மையே தெரியல. இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் இது உண்மை கஷ்டம்னு தெரியும். இது வெளியே கொண்டு வர்றது நல்ல சிறப்பான இது தான். மோடி கொண்டு வந்திருக்குது நல்ல ஸ்கீம் சார். இது உண்மையில் இது வந்து சிஸ்டமேட்டிக், வெரி குட் சிஸ்டமேட்டிக் இந்தியா பண்ணியிருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பிஃபோராக அலௌன்ஸ் பண்ணியிருந்தால் எல்லா மக்களுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. லோ கிளாஸும் பாதிக்கப்படல, ஹை கிளாஸும் பாதிக்கப்படல. அவன் என்னது எல்லாம் பணமும் மாற்றிருப்பானுங்க. மிடில் கிளாஸ் இருக்கவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த கவர்மெண்ட். இது நல்ல ஸ்கீம் தான். இருந்தாலும் அவங்கவுங்க வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வரோம், இங்கே 4 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்தாக்க ஒரு 4 மணி நேரம் நிற்க வேண்டியது போல் இருக்குது. ஒன்றும் புரியல. பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு வந்து இது மாதிரி நின்றுட்டு நம்ம வந்து இங்கே டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். நாளையிலிருந்து பார்த்தா ஏடிஎம் வந்து ஓப்பனும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2000 ரூபா தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. 2000 ரூபா எடுத்துகிட்டு நாங்கள் பிஸ்னஸ் பீப்புளெலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு தான் வந்து 10,000 ரூபா எடுக்கணுமா? நான்லாம் ஒரு நாளைக்கு வந்து டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள் டு ரன் த பிஸ்னஸ்? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இதே சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனிகா இது ஒரு நல்ல மூமெண்ட்டுக்கு போச்சுனாக்கா வில் பி ஹாப்பி. ஆல் த பீப்புள்ஸ் யாருமே வந்து கரப்ஷன் இல்லாமல் எல்லாமே ப்ராப்பராக வந்து நடத்துவாங்க. இட்ஸ் அ குட் திங் ஃபார் ஆல். காலம்பரை வந்து நான் இப்போ ஒரு 10-10:15 தான் வந்தேன். 10:15 வந்தேன். எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. எல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒன்றும் டிலேலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்ல சர்வீஸ். 500 ரூபாய் எடுத்துன்னு போய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு சில்லறையே கிடையாதுன்றாங்க. மீறி நம்ம கேட்டோம்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயிடுறீங்களா அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது 100, 200, 300. அதில் நம்ம எடுத்து 500 ரூபாய் பெட்ரோல் போட முடியும்? காலையில் எழுந்திரிச்சு நம்ம டிஃபன் வாங்குறதுக்கு, பால் வாங்குறதுக்கு அதுக்கே துட்டு இல்லாமல் ஆகி விட்டுறாங்க. இத்தனை நாட்களாக பெட்ரோல் பங்க்கில் சில்லறை கொடுக்கும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அதாவது 100 ரூபா 200 ரூபா கஸ்டமருக்கு கேட்கும் போதெல்லாம் கொடுப்போம். நேற்றுலேருந்து 500 ரூபா 1000 ரூபாவும் தடை செய்யப்பட்டதுனால இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சில்லறை தட்டுப்பாடு, நோட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக கஸ்டமருக்கு 100 ரூபா பெட்ரோல் போடுறவங்களுக்கு மீதி சில்லறை கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் கஸ்டமர் எல்லாம் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கும் பெட்ரோல் போடும்படி தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கும் கஷ்டம் தான். பணம் வந்துச்சுன்னா நாங்கள் தாராளமாக கொடுப்போம். ஆனால் எங்ககிட்ட நோட்டு 100 ரூபா கொடுத்து யாரும் பெட்ரோல் போடுறதுனால 100 ரூபா நோட்டுங்க வரமாட்டேங்குது. அந்த 100 ரூபா 50 ரூபா நோட்டுங்க வராதனால எந்த கஸ்டமருக்கும் எங்களால் திரும்பி சில்லறை கொடுக்க முடியாத சூழ்நிலை. கஸ்டமர்கிட்ட ஒரு பயத்தினால தான் இப்போ அந்த நோட்டு 50 ரூபா 100 ரூபா நோட்டுங்களை வெளியே எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. நிறைய பேர்கிட்ட 50 ரூபா 100 ரூபா நோட்டு கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் 500 ரூபா கொடுத்து மாற்றி அந்த 500 ரூபா வெளியே அனுப்பணும், 1000 ரூபா வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான், ஒரு பயத்தினால தான் அந்த நோட்டுகளை கொடுக்காமல் இருக்காங்க. இந்த ஒரு நாள் 2-3 நாளில் வந்து அந்த 100 ரூபா 100 ரூபா 50 ரூபா நோட்டுகளை கொடுத்து அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கலாம். I am Rajni Chandrasekhar, Assistant General Manager of Indian Bank Adia. From morning we have seen the long queue in front of our branch, and we have really taken it up very effectively. We have opened separate counters for receipts and payments and for exchange of currencies of hundreds and thousands. Customers are very pleased because we have done it in a very orderly way. Outside we have kept a queue, and then here inside we have kept chairs for everybody to sit and then go to the queue. We have received good response, and it has been going on very smoothly at the branch. சீனியர் சிட்டிசன்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவங்க ஆதார் கார்டு, பேன் நம்பர் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்களுக்கு தனியாக போட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு தனியாக உடனே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் நிச்சயமாக ஆதார் கார்டு, பேன் நம்பர் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். நம்ம ஃபார்ம் எல்லாம் அங்கேயே கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுறோம். நம்ம மேக்ஸிமம் இது டைம் எல்லாம் ரொம்ப பார்க்கறது இல்லை நம்ம.